அச்சலசல் நிகழ்ச்சியில் இணையும் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் புத்தாண்டு கொண்டாடும் நேர்கள் அனைவருக்கும் உகாதி தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் சூழ்நிலை, விவசாயிகள் போராட்டம் என பல்வேறு விஷயங்களை இங்கு நாம் விவாதிக்கவிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய திரு ஜெகதீஷ் அவர்கள் இணைகிறார். வணக்கம். நம்ம ஃபஸ்ட்டு பேச வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆர்கே நகருடைய தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வெளியில் இப்போது நிறைய கேம்பெயின்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பொதுக்கூட்டங்கள், தெருவோர வீதி பிரச்சாரங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ எல்லாருக்கும் சிம்பிள் தெரிஞ்சிருக்கு. ஸோ தேர்தல் ஒரு வேட்பாளரும் அவர்களுடைய தொகுதிக்கான அறிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்கங்கிறத பார்க்குறோம். ஸோ ஆர்கே நகர் தேர்தல் களம் ஃபைனலாக இப்போ செட் ஃபார் கான்டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்துருச்சுன்னு தான் பார்க்குறோம் இல்லையா? நிச்சயமாங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் வேட்புமனு யாரெல்லாம் வாபஸ் வாங்காங்கன்னு வாங்கிட்டு அதுக்கு பிறகு இது மிஷின் போமா இல்லை பேப்பருக்கு போமா அப்படி குழப்பங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை மிஷின்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறகு இப்போ நிறைய வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களுடைய தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு துரதிருஷ்ட விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, மக்களுடைய பிரச்சனைகள் பிரதானமாக பேசப்படுகிறதா இல்லை அடுத்த கட்சிகளை பற்றியான குறைகள் அதிகமாக பேசப்படுகிறதுனா இந்த தேர்தலில் அதிகமாக அதுதான் பார்க்கிறேன். அதுவும் ஆர்கே நகர் தொகுதிக்கு அப்படியும் ஸ்பெசிஃபிக்கா தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ணப்படுதாங்கிற கேள்வி எல்லாம் ஏன்னா மேனிஃபெஸ்டோல சில பேர் போடுறாங்க. இப்போ ஒரு வேட்பாளர்கள் பேசும்பொழுது, இப்போ கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பேசும்போது குடிநீர் பிரச்சனை பற்றி பேசுறாரு, திமுக வேட்பாளர் குடிநீர் பிரச்சனை பற்றி பேசுறாரு. ஆனால் பொதுக்கூட்டங்கள் பெரிய பெரிய தலைவர்கள் பேசும்பொழுது, இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதும் இல்லை மற்றவர்கள் எல்லாரும் பேசும்பொழுதும் இது மற்ற விஷயங்கள் தான் பிரதானப்படுத்தப்படுகிறதா நான் பார்க்கிறேன். குறிப்பாக இப்போ ஜெயலலிதா அவர்கள் பற்றிய மரணம் பற்றி பேசுகிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பிரதானப்படுத்தப்படுகிறது. அங்கே இருக்கிற பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை அதிகமான டாஸ்மாக் கடைகளை கொண்ட தொகுதி ஆர்கே நகர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதை குறைப்பதுக்கு என்ன வேலை பண்ணணும்? இங்கே நிறைய திருட்டு பயம் அங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதா மக்கள் சொல்றாங்க. ரோடு பிரச்சனைகள் இருக்கிறது. அங்கே நீங்கள் இந்த எண்ணெய் கசிவு நடந்த பொழுது அது மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். மிக முக்கிய பிரச்சனையாக கொடுங்கையூர் குப்பை கிடங்கு அங்கே இருக்கு. அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்க அதை குறித்து யாராவது பேசுறாங்களோ அதை குறித்து யாருமே திரு டிடிவி தினகரன் அவருடைய தேர்தல் அறிக்கை, தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் அறிக்கையில இந்த தேர்தல் அறிக்கையில சொன்னாலும் அது எப்படின்னா, இப்ப ஜெயலலிதா அவர்களும் சொல்லும் பொழுதும் இதுல மின்சாரம் எடுக்க போறோம்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொல்லி 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதற்கு என்ன பண்ணணும்? இப்போ முதல்ல அடிப்படையில கொடுங்கையூருக்கு எதுக்கு குப்பை வரணுங்கிற கேள்வி யாரும் முன்வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? இப்போ ஏன் பெருங்குடியில ஏன் குப்பையை கொட்டணும், ஏன் கொடுங்கூர்ல குப்பையை கொட்டணும்? இப்ப நிறைய இடங்கள்ல, இப்போ என்னுடைய பகுதி அம்பத்தூர், அத்திப்பட்டுல குப்பை கொட்டிட்டு இருந்தாங்க. இனிமேல் அத்திப்பட்டுல கொட்டுறதுல கொடுங்கையூர்ல கொண்டு போய் கொட்டிட்டு இருக்கோங்கிறாங்க. இது ஏன் டிராவல் ஆகணும் குப்பை அப்படிங்கிற ஒரு அடிப்படையை இப்ப நம்ம மாதிரி ஆர்வலர்கள் பேசுறோம், அரசியல்வாதிகள் பேசுறோம் இல்லையா? எதுக்கு குப்பை இவ்வளவு சேருது, ஏன் குப்பையை நம்ம தரம் பிரிக்க முடியல, ஏன் மக்கள் குப்பை மக்காத குப்பையை பிரிக்க முடியலங்கிற அடிப்படையான கேள்விகளுக்குள்ள போகணும். இது மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல் களமா தான் இருக்கு. இது ஒரு சமூக பிரச்சனைகளையோ இல்ல தொகுதிக்குட்பட்ட வளர்ச்சி திட்டங்களுக்கான ஒரு களமா இன்னும் மாறலையோ? நிச்சயமா மாறல. அதாவது பேசப்படுங்க, அதுக்காக நான் மொத்தமா பேசவே படலன்னு சொல்ல மாட்டேன், பேசப்படுகிறது. ஆனால் எது பிரதானப்படுத்தப்படுகிறதுனா மற்ற விஷயங்கள் தான் பிரதானப்படுத்தப்படுகிறது. மக்கள் பிரச்சனைகள் நாங்க எப்படி தீர்க்க போறோம்? குடிநீர் பிரச்சனை, இப்ப குடிநீர் பிரச்சனை ஆர்கே நகர் தொகுதி மட்டும் இல்ல, தமிழகம் முழுக்க இருக்கு. அப்ப ஆர்கே நகருக்கு ஸ்பெசிபிக்கா நீங்க சொல்லும்போது என்ன செய்ய போறீங்க? நீங்க கடல் நீரை குடிநீரா கொண்டு வர போறீங்களா இங்க, இல்ல வேற ஏதாவது சோர்ஸ் வச்சிருக்கீங்களா, ஆந்திரா தண்ணீர் இங்க திருப்பி விட போறீங்களா அப்படிங்கிற பதில் ரொம்ப ஈஸியா சொல்லலாம். குடிநீர் பிரச்சனை தீர்த்துவோம், குப்பை பிரச்சனை தீர்த்துவோம், மின்சாரம் எடுத்துலாம். எப்படி செய்ய போறீங்கிற செயல்முறை யார்ட்டுமே இல்லைங்க. அடிப்படையில் எல்லாரும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நாங்க கொடுத்துறோங்கிறதுல இருக்காங்களே தவிர இந்த பிரச்சனைகளை நாங்கள் இப்படித்தான் அணுக போகிறோம். இது ஓட்டுகள் வாங்கலாம் வாங்காம இருக்கலாங்கிறது வேற விஷயம். ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டி கூட இப்போ மக்கள் எதிர்பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க சில குறைந்த நபர்கள் கூட அவர்கள் வாக்களித்திருக்கலாம். ஒரு 1000 பேர் கூட இப்போ நிறைய சமூக ஆர்வலர்கள் நிக்கிறாங்க, இளைஞர்கள் நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எனக்கு தெளிவு இருக்கான நிறைய பேர் இருக்கு பாக்குறேன். நீங்க ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டி தொடர்ச்சியாக நான் மக்களுக்கு பணி செய்ய தயாராக இருக்கிறேன். ஆர்கே நகர் தொகுதியில் நான் நின்று என்ன சில மக்கள் ஆதரிச்சாங்க, அந்த மக்களுக்காக நான் வேலை செய்வேன். அப்ப என்னுடைய செயல்முறை என்ன அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கல. அதுதான் நாம் பார்க்கின்றோம். நேற்றைய தினம் முக்கியத்துவம் பெறுது. ஏன் அப்படின்னா, திமுகவின் செயல் தலைவரும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றிய சாராம்சத்தை பார்த்துவிட்டு விவாதத்துக்குள் மீண்டும் செல்வோம். 2 அணிகளாக இப்போது பிரிந்திருக்கக்கூடியவர்கள் ஓர் அணியில் இருந்த போது கோடிக்கணக்கின கொள்ளையடித்தவர்கள், ஊதாரித்தனமாக ஊழல் புரிந்தவர்கள், முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சைக்காக வெளிநாட்டிற்கு கூட அழைத்து செல்வதற்கு தடை போட்டார்களே, அதை தடுத்து நிறுத்தியவர்கள் தான் இப்பொழுது 2 அணிகளாக பிரிந்து நிற்கிறார்கள். நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதுதான் கொடுமை. நான் 10% தான் சசிகலாவுடைய மர்மத்தை சொல்லி இருக்கிறேன். இன்னும் 90% இருக்கான். ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புவது, சசிகலாவினுடைய 90% உண்மைகளை நீங்கள் எங்கே வெளியிடுறீங்களோ வெளியிடலையோ, ஆனா ஆர்கே நகர் தொகுதியில் நீங்க வெளியிட்டாக வேண்டும். அது முடியுமா? ஒரு 2 பெரிய பொலிட்டிக்கல் ஃபேக்ஷன்ஸ் இருக்கும்போது ஒரு பிரதான எதிர்க்கட்சி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த கேம்பெயின் அவங்க அந்த தலைவர்கள் பேசுறதுல இருந்து தான் அந்த கேம்பெயின் ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது நம்மளுக்கு தெரிய வரும்.
திரு ஸ்டாலின் அவர்களுடைய நேற்றைய தினம் முதல் உரை ஆர்கே நகர்ல அவர் வந்து இந்த 2 ஃபேக்ஷன்ஸையும் ஒரு அதிமுகங்கிறதா நம்ம பார்க்கணுங்கிற மாதிரி அவர் பேசுறதெல்லாம் பார்க்கிறோம். ஸோ எப்படி இந்த கான்டெஸ்ட் அவர் எடுத்துட்டு போக நினைக்கிறாருன்னு இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லைங்க, ஒரு குற்றச்சாட்டுக்கு இவர் பதில் சொல்ல முயற்சிக்கிறார். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக தூண்டுதலின் பேர் தான் இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த குற்றச்சாட்டுல ஒரு வலுவான காரணம் இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்றம் நடக்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அணி செய்ததை தாண்டி திமுக தான் எப்படி நடந்துட்டாங்கிறது நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற பிரதிநிதிகள் பற்றி பேசும் பொழுது ஓபிஎஸ்ஐ வரவேற்றவர்கள் திமுக. சட்டமன்றத்துக்குள்ள தன்மான சிங்கம் ஓபிஎஸ் அவர்களே வாங்கன்னு சொல்ற அளவுக்கு இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டது இவர்கள். இப்ப அந்த குற்றச்சாட்டுக்கு உண்மையிலே வலு இருக்கிறதா அப்படின்னு மக்கள்கிட்ட நிச்சயமாக ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஒருவேளை வந்து ஓபிஎஸ் அவர்களை இந்த பக்கம் கொண்டு வந்து திமுக இருக்கலாம்னு சில மக்கள் சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை போக்கும் விதமாக இல்ல நாங்க எப்படி வந்து 2 அதிமுகவும் எங்களுடைய பிரதான எதிரி திமுகன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்களோ, அதே மாதிரி எங்களுக்கும் அந்த 2 அதிமுக இருந்தாலும் எங்களுடைய பிரதான எதிரி 2 பேருமே தான். நீங்க வந்து இந்த அணி அந்த அணி, ஏன்னா இது ஓட்டுகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல இவங்க 2 பேரும் ஒரே டீம் தான், கிட்டத்தட்ட திமுக அணியும் ஓபிஎஸ் அணியும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற மக்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடாது. அதனால மொத்தமாக நாங்கள் 2 பேருமே நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு வருவான கருத்து. இன்னொன்று இவர் மறுபடியும் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஜெயலலிதா அவருடைய மரணம் குறித்து பேசுகிறார், ஓபிஎஸ் அப்ப என்ன செஞ்சாருங்கிற பேசுகிறார். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஸ்டாலின் மாதிரியான தலைவர்கள் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருந்தாலும் அது பிரதானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆர்கே நகர் தொகுதியில் என்னென்ன நடந்திருக்கு, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது என்ன நடந்துச்சு, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு, அது எவ்வளவு நிறைவேற்றிருக்காங்க, பாசிட்டிவா என்னென்ன நிறைவேற்றிருக்காங்க, இது நிறைவேற்ற முடியாம போச்சு, அப்ப நாங்க வந்து என்னென்ன செய்வோம், எங்களுக்கான நாங்க செயல் திட்டங்கள் இதுதான் அப்படிங்கிற குறித்து பேசும்பொழுது மக்கள் அவர் ஆக்சுவலி தேர்தல் வாக்குறுதிகளும் சில கொடுத்திருக்காருங்கிறத பார்க்கிறோம். ஆனா நீங்க மீண்டும் சொன்ன மாதிரியே வந்து திமுக மட்டும் இல்லாம எல்லா கட்சிகளுமே வந்து இன்னைக்கு வந்து அங்கே வந்து ஒரு பர்சனல் ஃபேக்ஷன்ஸ் இதை பத்தி மட்டுமே தான் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கோம். தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து இன்னும் கவனம் திரும்பலையோங்கிற ஒரு ஆதங்கம் பொதுமக்களிடையே கூட இருக்கு. நிச்சயமா இருக்கு. இப்போ டிடிவி தினகரன் பேசும்பொழுது அவர் நிறைய நேரங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் சொல்றதாக இருக்கட்டும், மதுசூதனுக்கு பதில் சொல்றதாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அணியை தாக்கி பேசுறதா இருக்கட்டும், அதுவா இருக்கு. திரும்ப மதுசூதரன் அவர்கள் பேசும்பொழுது டிடிவி தினகரன் சொன்ன கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. கங்கை மரன் இப்ப பாஜக பேசும்பொழுது 2மே ஊழல் கட்சிகள் அப்படின்னு பிரதான பொதுவா பேசுறாங்களே தவிர, ஆர்கே நகர் இப்போ மறுபடியும் ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயிச்சிட்டா ஊழல் இல்லாத சமுதாயம் அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை எப்படி செய்வீங்க அப்படிங்கிற செயல்முறையில் சரி ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இதுதான் தீர்வு அப்படிங்கிறது இல்ல. அதை நோக்கி நம்ம இப்ப விவாதங்கள் கூட நிறைய எப்படி போயிருச்சுன்னா, அந்த ஃபேக்ஷன்ஸ் இன்னைக்கு என்ன பேசுனாங்கிறத பிரதானப்படுத்திய தவிர இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு லிஸ்ட் ஆஃப் 5 ப்ராப்ளம்ஸ், இந்த 5 ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதை தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத அந்த மாதிரியான ஒரு பேச்சு வரமாட்டேங்குது பாக்குறேன். மறுபடியும் இந்த காசு பத்தி பேசுறாங்க, பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நேற்று வந்து மதுசூரன் தரப்புல போய் நேற்று நஜீம் ரெய்தி அவர்கள் சந்திச்சு போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து அவங்க முறைகேடு பண்றாங்க. ஆனா இதுல அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, இவர்கள் ஆளுங்கட்சியா இருக்கும் போது மற்ற எதிர்த்து நாம இதே குற்றச்சாட்டு தான் சொன்னாங்க. அவங்க இல்ல இவங்க வந்து மாநில அரசாங்க நிர்வாகிகள் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதுவே அவங்களுக்கு திரும்பிட்டு இருக்கு. இது எல்லா மாநிலங்களிலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்கணும். இப்போ யூபி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க முன்னாள் முதல்வர் மாயாவதி வந்து இவிஎம் டேம்பர் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. சோ இது வந்து அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அவங்க எதிர்கட்சியில இருந்தா வந்து ஆளும் தரப்புக்கு வந்து ஊழல் லஞ்சம் பத்தி குற்றச்சாட்டு வைப்பதும், அவர்களே ஆட்சிக்கு வந்தா அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாவதுங்கிறது ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணு இன்னொன்னு பேக் ஃபேர் ஆகிட்டு இருக்குன்னு நான் பாக்குறேன் இன்னைக்கு. ஏன்னா நீங்க இப்போ பல தேர்தல்களில் பணம் பட்டுவாடா நடந்தால் திருமங்கலம் வந்து பிரதமமாக பேசப்பட்டது. அந்த திருமங்கலம் ஃபார்முலா வந்து திமுக நிச்சயமா பாதிச்சுட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதே மாதிரி இப்போ இவர்கள் ஒன்றாக இருந்தபோது நாங்கள் இவர்கள் மேல குற்றச்சாட்டு, இப்போ ஒன்றாக இருந்த அதிமுக அணி மேல வந்து குற்றச்சாட்டு இன்னைக்கு ஒரு தரப்பு அவங்களே சொல்றாங்க, ஆமா அவங்க வந்து இன்னைக்கு பணம் பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காரு, தினகரன் பணம் பட்டுவாடா பண்ற முயற்சி பண்றாரு, அவர் வந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டு ஈடுபட முயற்சி பண்றாரு, மக்களுக்கு வந்து பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க. அப்படி இவர்கள் இருவர் மேல இருந்த குற்றச்சாட்டு இது ஒன்றாக. இப்ப இவர்கள் செய்த குற்றச்சாட்டு இவர்களுக்கு பேக் ஃபேர் ஆகிற ஒரு நிலைமை பார்க்கணும். இப்போ மொத்தமாக அரசியல்வாதிகள் எல்லாருமே தங்களுடைய அரசியல் எதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத இவர்கள் எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்துல வந்து ஓபிஎஸ் அவர் வந்து எதெல்லாம் தடுத்தாரோ இன்னைக்கு அதுவே அவருக்கு திரும்பிட்டு இருக்கிறத பார்க்கணும். இதே மாதிரி இன்னைக்கு எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நடக்கலாம். ஒரு விஷய சைக்கிள் மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கலாம். எல்லா அரசியல்வாதிகளுமே நம்ம அரசியலை எப்படி எடுத்துட்டு போறோம், எப்படி ஒரு ஆரோக்கியமான தளத்துக்கு கொண்டு போறோங்கிறத நோக்கி போகணும். இது ஒரு பலமுனை போட்டின்னு பார்க்கிறோம். அதுல பிரதானமா ஒரு 3 ஒரு 5 வேட்பாளர்கள் மீது அனைவரோட கவனமும் இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ திரு ஸ்டாலின் போன்ற ஒரு முக்கியமான தலைவர் நேற்று ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்றாரு அப்படிங்கிறப்ப அவர் ஃபர்ஸ்ட் ஸ்பீச்ல இருந்து யாரை அவர் போட்டியா கருதுகிறாருன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா, இல்ல அந்த தெளிவு இன்னும் கிடைக்கலன்னு பார்க்கிறோம்? இல்லைங்க, அவர் சொல்ல மாதிரி அவர் என்னன்னா எல்லாருக்குமே தெரியும், இது நீங்க 5 பிரதான கட்சிகள் சொன்னாலும் இது போட்டி திமுக அதிமுக தான் பிரதானமாக இருக்கிறது. அதிமுக 3 அணிகள், எந்த அதிமுக 3 அணிகள். தீபா அவர்கள் சொன்னாலும் தீபா பெரிய ஃபேக்டரா யாரும் கன்சிடர் பண்ணல. 2 அணிகள்ல ஓபிஎஸ் அணியா இல்ல சசிகலா அணியா அப்படின்னு தான்
அவர் என்ன 2 பேருமே எங்களுக்கு வந்து எதிரி தான், இல்லை வந்து அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள் தான் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் தெரியும். அதே மாதிரி இந்த 2 அணிகளும் நீங்க தனித்தனியா பேசும் பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் எங்க 2 பேருக்குமே அது திமுக தான் பிரதான எதிரி அப்படிங்கிறது. ஏன்னா இவர்கள் 2 பேருமே என்னன்னா எங்களுடைய வாக்கு வங்கி நாங்க அப்படியே ஹோல்ட் பண்ணி விரும்புறோம். திமுக வந்து எங்களுடைய வாக்கு வங்கி, அதிமுக வந்து எங்களுடைய வாக்கு. இவர்களுக்கு நிச்சயமா இது வரலாம், ஃபேக்ஷன்ஸ் வரலாம், இது ஒரு பக்கம் ஒரு தரப்பு சசிகலானிக்கு பிளவுகள் ஏற்படலாம். ஆனா இவர்கள் 2 பேருமே ஒரு விஷயம் தெளிவா இருக்காங்க, நம்மளுடைய ஓட் பேங்க் எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படி. அதை தாண்டி வர்ற ஓட்ஸ் வந்து நமக்கு வரட்டும், நியூட்ரல் ஓட்ஸ் நமக்கு வரட்டும். இப்போ நியூட்ரல் ஓட்ஸ் யாருக்கு போகுது அப்படிங்கிற கூட மிகப்பெரிய ஃபேக்டரா இருக்கலாம். அது கூட சில டிசிஷன்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆர்கே நகர் தொகுதியோட ஒரு பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர் கேம்பெயின் பண்ணிட்டு செய்தியாளர்களிடம் அடுத்த வாக்குறுதிகளை பற்றி பார்த்துவிட்டு மீண்டும் ஒரு விவாதத்துக்குள் செல்வோம். அம்மா அவர்களிடம் இந்த தொகுதி மக்கள் 57,000 பேர் தங்களுக்கு வீடு வேண்டும், சொந்தமாக வீடு வேண்டும் என்று மனுக்கள் அளித்திருந்தார்கள். அவற்றை எல்லாம் நாங்கள் பரிசீலித்து நிச்சயம் அவர்களுக்கு வீடு கட்டி தருவோம் என்று உறுதியளித்திருக்கிறோம். கொடுங்கையூரில் உள்ள அந்த குப்பை மேட்டை மாசில்லாத பகுதியாக மாற்றி காட்டுவோம் என்று உறுதியளித்திருக்கின்றோம். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சுகாதாரத்தை இன்னும் பேணி காப்போம். ஏற்கனவே அம்மா அவர்கள் கொடுத்திருக்கின்ற வேலைவாய்ப்பு முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும். எல்லாவற்றையும் 4 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றி தருவோம் என்பதுதான் எங்களது உறுதிப்படி. திரு டிடிவி தினகரன், திரு ஸ்டாலின் அவர்கள் தவிர பாஜகவுடைய வேட்பாளர் கங்கை அமரன், தீபா போன்ற இன்னும் பல்வேறு வேட்பாளர்கள், அவர்கள் சார்ந்த கட்சிகள் எல்லாருமே கேம்பெயினில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இந்த ஓவரால் சினாரியோ இப்போ இஸ் பில்டிங் அப் டு எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம இன்னைக்கு வந்தாச்சு இல்லையா? நிச்சயமாங்க. ஏன்னா இது ஏன் இந்த தேர்தல் மிக பிரதானப்படுது நமக்கு எல்லாருக்கும் ஆப்வியஸாக காரணங்கள் தெரியும். ஒன்று வந்து முதலமைச்சர் இறந்து போன பிறகு ஒன்று நடக்கிறது. இன்னொன்று இது வந்து அரசியல் கட்சிகளுடைய பாதை நிர்ணயிக்க போகுது. அதிமுகங்கிற கட்சி வந்து யார்கிட்ட இருக்க போகுதுங்கிற பார்வை நிர்ணயிக்க போகுது. ஒருவேளை வந்து அதிமுக தோக்குறாங்க அப்படின்னா இது அரசாங்கம் அடுத்து மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால தான் இந்த தேர்தல் மிக பிரதானமாக அதிமுக 2 ஃபேக்ஷன்ஸும் தோற்று போனால. ஆமா, 2 ஃபேக்ஷன்ஸ் தோற்று போனா இந்த 2 ஃபேக்ஷன்ஸ்லயுமே யார் அதிகமான வாக்குகள் வாங்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் கட்சி இருக்குங்கிறேன்னா நம்ம மறுபடியும் பேசுறது கட்சியோட ஏற்புன்னு ஒன்று இருக்கு, மக்களோட ஏற்புன்னு இருக்கு. கட்சியோட ஏற்பு நம்ம பார்த்தோம். இப்போ சசிகலா அவர்கள் பொதுச்செயலர் ஆகும் பொழுது பெரிய பிரச்சனை, அதாவது வெளிய விமர்சனங்கள் ஏற்பட்டாலும் உள்ள வந்து எல்லாம் ஸ்மூத்தா போயிடுச்சு. ஆனா மக்களுடைய ஏற்பு யாருக்குன்னு கேட்கறதுக்கான பதில் வந்து ஆர்கே நகர்ல அவங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப 2 ஃபேக்ஷன்ல யாருக்கு வந்து அதிகமான மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற ஒன்று பார்க்கலாம். இவர்கள் ஒருவேளை ஜெயிச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ 122 எம்எல்ஏ இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ ஜாஸ்தியாகிறத தாண்டி மக்கள் வந்து நம்ம இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்வை வரும். ஒருவேளை இந்த 2 தரப்பும் தோற்று எதிர்க்கட்சிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது இல்ல மக்களோட அபிமானத்தை நம்ம பெறுவதற்கு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும், இல்ல இன்னொரு 4-5 எம்எல்ஏஸ் வந்து கட்சி தாவுறாங்க அணி தாவுறாங்கன்னா அடுத்து ஒரு நம்பிக்கையில வாக்கெடுப்பு மாதிரியான விஷயங்களை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இப்போ நீங்க கூட தந்தி டிவியில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தும் பொழுது இந்த நிச்சயமாக தேர்தல் நடத்தியிருக்க வேண்டும் பெரும்பாலான மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அங்கே உள்ள நடந்ததுக்கு யார் காரணம்? ஆளுங்கட்சி முக்கியமான காரணம், அடுத்து எதிர்க்கட்சியும் காரணம் அப்படிங்கிற காரணங்களை சொல்லிருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ண போற ஒரு ஃபேக்டர் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இருக்குங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. பல அரசியல் விமர்சகர்களுக்கே கூட மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன. இந்த தேர்தல் முடிவுகள் எந்த அளவுக்கு தமிழக அரசியல்ல தாக்கம் ஏற்படுத்தும் ஏற்படுத்தாது என்பதே ஒரு பெரிய விவாதத்துக்குள்ளாகியுள்ளது. அச்சலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். நாம் பார்க்கின்றோம், நேற்றைய தினம் ஹைகோர்ட்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு உத்தரவு வருது. பத்திரப்பதிவுக்கு போடப்பட்டிருந்த அந்த இடைக்கால தடை வந்து நீக்கப்படுது, ஒரு தளர்வு கொடுக்குறாங்கிறத பார்க்குறோம். விளைநிலங்களை வந்து பெரிய அளவுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கோ இல்லை ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ்க்கோ மாற்றுறதுக்கான ஒரு பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு தடை இருந்தது. அதில் சில தளர்வுகள் கொடுத்துருக்காங்கிறத பார்க்குறோம். இதோட இம்பேக்ட், ஏன்னா நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்த நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு திட்டமாக அதை பார்க்குறோம். ஆனால் இதோட இம்பேக்ட் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம அசஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். அதாவது முதல்ல அடிப்படையில் இந்த விளைநிலங்களை ஏன் வந்து விவசாயிகள் விற்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி நம்ம எழுப்பணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் இதை வந்து காவேரியோட பொருத்தி பார்க்க விரும்புகிறேன். இப்போ காவேரி வழக்குகள் நடந்துட்டு இருக்கும் போது இடைக்கால தீர்ப்பு வரதாகட்டும் இறுதி தீர்ப்பாக இருக்கட்டும், அப்போ சொல்ல முக்கியமான விஷயம் 2 தரப்புக்கு தமிழ்நாடு கர்நாடகா இருக்கட்டும் உங்களுடைய பாசன பரப்பை நீங்கள் அதிகப்படுத்தாதீங்கன்னு. ஆனால் நீங்கள் கடைசி தீர்ப்பு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசாங்கம் வந்து கர்நாடக தரப்பு 14 லட்சம் ஏக்கரா இருந்த பாசன பரப்பை 28 லட்சமா ஆக்கியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட டபுள் போயிருக்காங்க. அதே நேரத்தில் டெல்டா மட்டும் நான் சொல்றேன், டெல்டால மட்டும் நீங்க தமிழகம் பார்த்தீங்கன்னா 28 லட்சமானது 14 லட்சமா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட அப்படியே பாதி குறைஞ்சிருச்சு. இப்போ அதுக்குமே தண்ணி இல்லாத ஒரு நிலைமை இருந்துட்டு. அப்போ விவசாயிகள் வந்து வேற வழி இல்லாமல் விற்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக ஏன் வந்து நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல போறோம் இல்லை வேற ஹைவேஸ்ல போகும்பொழுது நீங்க கொஞ்சம் விவசாய நிலங்கள் பார்ப்பீங்க, உடனே வந்து ஒரு வீட்டு மனை பட்டா நிலம் மாதிரி போட்டிருப்பீங்க, அதுக்கு கல்லெல்லாம் ஊனி போட்டிருப்பாங்க. இதான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமான பிரச்சனை என்னன்னா இதுல கிடைக்கிற பணத்தை விட எங்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு இதுல கிடைக்கிற பணத்தை விட ரியல் எஸ்டேட் காரங்கள் கொடுத்தா நம்ம ரியல் எஸ்டேட் காரங்களும் அது போய் ட்ரை பண்றாங்க, தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி அவங்கள்ட்ட வாங்குறாங்க, எப்படியாவது இந்த இடத்த வித்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட தொழிலுக்கு வாங்கிக்கிறாங்க.
அப்ப இதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னா, அவங்க தண்ணீர் வேணும், இல்ல மற்ற விஷயங்கள் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை எப்படி உறுதிப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அதை நோக்கி இது போகணும்னு நினைக்கிறேன். இது அன்பார்ச்சுனேட்லி அதை நோக்கி இது போகலை. இது முழுக்க முழுக்க ரியல் எஸ்டேட்டுக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்குள்ள நம்ம போயிட்டோம். இதை எப்படி ஒரு லேண்ட் யூஸ் அப்படிங்கிறதுல வந்து இன்னும் ஒரு தெளிவு நம்மளுக்கு இல்லையோ? ஏன்னா இப்போ வந்து ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து ஒரு விளை நிலத்தை வந்து நம்ம வந்து தனித்தனியாக கூறு போட்டு பிளாட்ஸாக விற்கும் பொழுது அதற்கு வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்து அங்கே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியிலேருந்து அதற்கேற்ற சாலை வசதிகள்லேருந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொடுக்கணுங்கிற ஒரு சட்ட விதிமுறைகள் இருக்கு. ஆனா இது எதுவுமே பின்பற்றாம வந்து சின்ன சின்ன லேண்டா அதை பிரிக்கும் போது அது எல்லாமே ஃபாலோ ஆயிடுதுங்கிறது தான் இங்க பெரிய குற்றச்சாட்டா இருக்குது. ஆமா, நிச்சயமாங்க. ஏன்னா இப்போ நீங்க சென்னையை வந்து இப்போ நிறைய ஸ்டாம் வாட்டர் ட்ரைன் கட்டுப்போம். வெள்ளத்துக்கு பிறகு கார்பரேஷன் நிறைய வந்து மழைநீர் வடிகால் கட்ட நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். சின்ன மழைநீர் வடிகால் இருந்தாலும் பெருசா மாத்திட்டு இருக்காங்க, மழைநீர் வடிகால் இல்லாத இடங்களை கட்டிட்டு இருக்காங்க. நான் தொடர்ச்சியா பார்க்கறேன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்ல இருந்தும் வர்ற கழிவுநீர் வந்து அதில் தானே போயிட்டு இருக்கு, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த ரூல்ஸ்லாம் பேசுகிறோம், நம்ம கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு செப்டிக் டேங்க் வேணும் அப்படின்னு யாராவது பேசியிருக்கோமா? இது இல்லவே இல்லை. இன்னைக்கு சிஎம்டிஏல பார்க்கும்போது கூட நீ கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸுக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் இப்போ பார்க்கிங்லாம் வேணும் நம்ம பேசுகிறோம். இது தொடர்ச்சியாக இந்த கழிவுநீர் வந்து போயிட்டே இருக்கு. இந்த கழிவுநீர் கொண்டு போய் கூவத்தில் போய் நம்ம ஒரு ஜியோ ஆக்சுவலி இருக்கு. அந்த ஜியோ படி பார்த்தீர்கள் அப்படின்னா ஒரு 50 டுவெல்லிங் யூனிட்ஸை தாண்டி இருக்கக்கூடிய வீடுகளையோ அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கணும். இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் தேவை இருக்குன்னு இருக்கு. ஸோ சட்ட விதிமுறைகள் நிறைய இருந்தாலும் அதோட இம்ப்ளிமெண்டேஷன். ஆமா, இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ நீங்க சென்னையில் எனக்கு தெரிஞ்சு 90% அந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து எப்படியாவது ஏதாவது கனெக்ஷன் பண்ணி ஒன்று அடையாறில் விடுறதோ இல்லை கூவத்தில் விடுறதோ தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை உறுதிப்படுத்த வேண்டிய அதிகாரிகள் உறுதிப்படுத்துறது இல்லை. இப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக நடக்கவே போகிறது இல்லை. அப்போ அடிப்படையில் ஒரு கட்டுமானம்னு வரும் பொழுது நீங்கள் என்னென்ன வேணும், நீங்கள் வந்து தண்ணீர் வருதோ வரலையோ அது அடுத்த விஷயம். நம்ம வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கணும், நம்ம வந்து சீவேஜ் லைன் கொடுத்துருக்கணும், கழிவுநீருக்கு கொடுத்துருக்கணும், மழைநீர் வடிகாலுக்கு கொடுத்துருக்கணும், குடி தண்ணீருக்கான இதெல்லாம் இந்த அடிப்படையான விஷயங்கள். இந்த ஒரு கட்டுமானம் வரும்போது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்போது இது அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்த வேண்டியது இங்கே பொறுத்த வரைக்கும் சிஎம்டிஏ, அங்கே பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாரிகள் அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை வந்து நம்ம செய்ய தவறிட்டே இருக்கும். நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து இப்போ இந்த கழிவு நீரை எப்படி வந்து சுத்திகரிப்பு பண்ணி அதை நல்ல நீரா மாத்துறது, அது வந்து தொழிற்சாலைகள் எப்படி பயன்படுத்துறது, இல்ல ஹைவேஸ்ல எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு புரிதலும் இல்லை. தொடர்ச்சியாக நம்ம தண்ணீரை வந்து ஒரு பக்கம் வீணாக்கிட்டு, கிடைக்கிற தண்ணீரை வீணாக்கிட்டே இருக்கிற சூழல் ஏற்படும். இது எல்லாமே வந்து இப்போ அடிப்படையில் விவசாயத்தை நம்ம காப்பாற்றணும், இந்த இருக்கிற தண்ணீரை நம்ம எப்படி பாதுகாத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதை நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த என்டையர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்படுது. அந்த பொதுநல வழக்கில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வருது, பத்திரப்பதிவுக்கு தடை விதிக்கிறாங்க, அன்அப்ரூவ்டு லேஅவுட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ வந்து அதுல வந்து ஒரு தளர்த்திருக்காங்க பார்க்குறோம். மீண்டும் மீண்டும் கோர்ட்டுக்கு போய் தான் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வருதுங்கிற மாதிரி ஒரு டிபேட்டும் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஜுடிஷியரி விசஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு பார்க்கும் பொழுது, எக்ஸிக்யூட்டிவ் விசஸ் இங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம்? ஏன்னா மீண்டும் மீண்டும் கோர்ட் இன்டர்வென்ஷன் ஒரு விஷயத்துக்கும் இருக்கு. அது அப்படி இருந்தால் தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ற விஷயமா இருக்குங்கிறத பார்க்குறோமா? இல்லைங்க, அதாவது நம்மளுடைய ஆட்சியாளர்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு 2 விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நம்ம விவசாய நிலங்கள் நம்மள்ட்ட மொத்தம் எவ்வளோ இருக்குது அந்த டேட்டா பக்காவா, இந்த விவசாய நிலங்களை தொடர்ச்சியாக நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம், விவசாய நிலங்களை நீங்கள் அதிகப்படுத்தாடி, பாசன பரப்பை அதிகப்படுத்தாடி கூட இப்போ இருக்கிற விவசாய நிலங்களை எப்படி பாதுகாக்க போகிறோம், அவங்களோட வாழ்க்கையை எப்படி உறுதிப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதும், இன்னொன்று நகர கட்டமைப்பில் நமக்கு என்ன பிளான் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும்னு நினைக்கிறேன். இந்த 2 தெளிவுமே வந்து கண்டிப்பாக சட்டமன்றத்தில் தான் வரணும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஏன் நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்குன்னா, சட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று ஏற்கனவே லாஸ் இருக்குது, அந்த லாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். இன்னொரு சில இடங்களில் லாஸே சரியாக இல்லை, சில குழப்பங்கள் இருக்குது, அன்அப்ரூவ்ட் லேஅவுட்ஸை வந்து நம்ம பத்திரப்பதிவு பண்ணுற நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது போகிறோம். இது மறுபடியும் இது வந்து என்ன, ஒரு பக்கம் வளர்ச்சியும் வேணும், இன்னொரு பக்கம் விவசாயம் வேணும். இந்த 2 பேலன்ஸை கொண்டு வர வேண்டியது ஆட்சியாளர்கள் தான் பார்க்கிறேன். இந்த ஆட்சியாளர்கள் தான் இதை வந்து எப்படி முடிச்சு அக்ரிகல்ச்சரல் பிளான், எங்களோட அக்ரிகல்ச்சர் பிளான் இதுதான், எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் இதுதான் அப்படிங்கறத நோக்கி செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் வந்து நிச்சயமாக ஆட்சியாளர்கள் தான் இருக்கிறது. இவங்க ஒழுங்கா செஞ்சிட்டாங்கன்னா ஜுடிஷியரி போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எல்லாத்துக்கும் ஜுடிஷியரி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதுக்கு நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். அரசாங்கத்துக்கு எதிர்த்து பொதுநல வழக்குகள் போடப்படுவது நிச்சயமாக குறைக்கப்பட வேண்டும். அதுக்கு அரசாங்கம் தான் அது முன்னெடுக்கணும்னு நான் பார்க்குறேன். நம்ம இதிலேயே பெருசாக விவாதிக்க வேண்டியதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விவசாய நிலங்கள் வந்து அதோடைய கையிருப்பு, அந்த விவசாய நிலங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் யூஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு வந்து இங்கே எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு பெரிய கோரிக்கை, ஒரு சஜஷன் எல்லாமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தண்ணீர் இல்லாத காலத்தில், ஒரு வறட்சி காலத்தில், இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை உடனடியாக வந்து ஒரு பிளாட்டுக்கோ இல்லை வேறு ஏதேனும் ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு கொடுத்துட்றதுனா தான் பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் லேண்ட் யூஸ் பற்றியோ இல்லைனா வந்து அந்த கடுமையான அந்த காலகட்டத்தில் ஆல்டர்னேட்டிவ் லேண்ட் யூஸ் பற்றி ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் இன்னும் வழிவகுக்கல அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான நிலை தான் இல்லையா? உண்மைதாங்க. ஏன்னா நம்ம இந்த அக்ரிகல்ச்சரல் பிளான் ஒன்று இருக்குது. இப்போது ஒவ்வொரு மத்திய அரசாங்கம் ஒன்று போடணும், மாநில அரசாங்கம் போடணும். மாநில அரசாங்கம் வந்து 2012 2017 போட்டிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம போடவே இல்லை.
அந்த மாநில அரசாங்க அக்ரிகல்ச்சரல் திட்டம், அது விவசாய திட்டம்ங்கிறது மாவட்டத்திலேருந்து போட்டிருக்கணும், அதுவும் போடலை. நீங்கள் அந்த டேட்டா எடுத்து பார்க்கணும், ரொம்ப துரதிர்ஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் தண்ணீர் இல்லைன்னு சொல்கிறோம், விவசாயத்தை காப்பாற்ற போகிறோம்லாம் பேசுகிறோம். அந்த விவசாய திட்டம் எங்களுக்கு என்ன அப்படிங்கிறதே இன்றைக்கி அரசாங்கத்தில் இல்லாமல் ஒரு நிலைமை இருக்குது. இதை முதல்ல சரி செய்யணும். நான் என்ன சொல்வேன்னா, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டு தரப்புமே ஒவ்வொரு நம்ம மாநிலத்தில் வந்து என்ன எதிர்பார்க்கிறோம். அதாவது இப்போ நீங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பார்க்குறேன்னா, ஒரு பக்கம் அரிசி நிறைய விளையுது, கிடங்குல வச்சுட்டு இருக்கோம், எலி சாப்பிட்றத ஒரு பக்கம் பார்க்குறோம். ஒரு பக்கம் சர்க்கரை நிறைய விளைவிக்க ஆரம்பிச்சிட்டோம். சர்க்கரை ஒரு பக்கம் வந்து நம்ம நாடு வந்து டயபெட்டிக் கண்ட்ரியா மாறிட்டு இருக்கு, சுகருக்கான கன்சப்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஒன்று பார்க்குறோம். அப்போ இவ்வளோ சர்க்கரை அதாவது விளைவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் பருப்பு வந்து தொடர்ச்சியாக நம்ம குறைஞ்சிட்டு இருக்கு, பருப்பை எப்படி ஜாஸ்தி பண்ணுறதுன்னு தெரியல. எண்ணெய் நமக்கு அதிகமாக தேவைப்படுது, அது இன்னும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை எப்படி குறைக்கிறது. அப்போ அதாவது அந்த அக்ரிகல்ச்சரல் பிளான்ல நீங்க மழை வந்து பெய்யறது இவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னாலும் அது சில நேரங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், அதனால் குறையலாம். ஆனா ஒரு திட்டமே இல்லைங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்ம நிச்சயமாக ஒரு திட்டம் வேணும், அந்த திட்டத்தை நோக்கி நம்ம செயல்படுத்த வேண்டும் பார்க்கிறோம். இதே பிரச்சனை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்கு, விவசாயிகள் இருக்காங்க, பொதுமக்கள் எல்லாரும் சம மக்கள் எல்லாரும் இருக்காங்க, இதை தவிர அரசியல் எல்லாமே இருக்கும் பொழுது இதுவும் வந்து ஒரு எலக்டோரல் ஓட் பேங்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அப்படி எல்லாம் வரும்பொழுது இந்த ஒரு ரிஃபார்ம், இது ஒரு சோஷியல் ரிஃபார்மாக பார்க்கப்படுது. யாரை கேட்டாலுமே விளைநிலங்கள் வந்து பிளாட்டாக மாறக்கூடாதுங்கிறது தான் பொதுவான கருத்தாக இருக்கும். ஆனால் காலகட்டாயத்தின் பேரில் இல்லை அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரில் சில இடங்கள் அது மாற்றப்படுது, அதில் ஒரு பிஸ்னஸ் யூனிட் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு என்னவா தான் இருக்கும்னு நம்ம பார்க்கணும். இல்லைங்க, ஒன்று வந்து இப்போ நம்ம இந்த கூட்டு விவசாயம் பற்றி நிறைய பேசுகிறேன். எனக்கு கேட்டீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சின்ன சின்ன இடம் வச்சுருப்பாங்க, அது பெரிய ஒரு பக்கம் வந்து பெரிய விவசாயிகள் இருப்பாங்க, ஒரு 100 ஏக்கர் வச்சிருக்க, 200 ஏக்கர், ஒரு பக்கம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்க சின்ன சின்ன விவசாயிகள் இருப்பாங்க. அந்த விவசாயிகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த கூட்டு விவசாயமான முறைகளை அன்ஃபார்ச்சுனேட்லி பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று மாற்றுப்பயிர் குறித்த சிந்தனை வந்து இப்போ வந்து சமூக ஆர்வலர்கள் மத்தியில் நிறைய வந்திருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் படிச்சவங்களே வந்து போய் நிறைய மாற்றுப்பயிர்கள் குறித்தெல்லாம் சிந்திச்சு அதில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. விவசாயிகள் மத்தியில் இப்போ நம்மாழ்வார் மாதிரியான மனிதர்கள் இருக்கும் பொழுது வேற தண்ணீர் இல்லாமல் எப்படி இந்த விஷயங்கள் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணார். அதை இவர்களும் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம விவசாயிகள் வந்து அந்த விஷயத்துல மாற வேண்டிய கட்டாயம் அவசியம் இருக்கிறது. அதற்கு நம்மளுடைய அரசாங்கத்துறை, தோட்டக்கலைத்துறையோ இல்ல மற்ற துறையோ அவங்களுக்கு உதவி பண்ற ஒரு இடத்துல இருக்கணும்னு பார்க்கிறேன். தொடரும் தமிழக விவசாயிகளின் போராட்டம் டெல்லி மாநகரில் இது வந்து மார்ச் 13 அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கிறோம். நேற்றைய தினம் முக்கியத்துவம் பெறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, பல்வேறு தரப்பட்ட அரசியல் தலைவர்கள் ஒருத்தராக போய் அவங்க இந்த விவசாயிகள் போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனாக மத்திய அமைச்சர்களை சந்திக்க வைப்பதும் ஒரு ஜனாதிபதியுடைய சந்திக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்தது பார்க்கிறோம். தமிழ் மாநில திரு ஜி கே வாசன் அவர்கள் வந்து ஜனாதிபதியிடம் கொண்டு போனார். ஸோ இது போன்ற விஷயங்கள் நடக்குது. இது ஒரு கூட்டு முயற்சியா இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்லையா? நிச்சயமாங்க. அதாவது முதல்ல இந்த விவசாய போராட்டத்தை டெல்லியில் செய்ய வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாராளுமன்றவாதிகள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் தான் பார்க்குறேன். ஏன்னா குறிப்பாக 2 விஷயங்கள், ஒன்று கடன் தள்ளுபடி பற்றி பேசுகிறாங்க, வறட்சி நிவாரணம் பற்றி குறித்து பேசுகிறாங்க. இப்போ வறட்சி நிவாரணத்திற்கு நம்ம ரொம்ப லேட்டாக, ஏன்னா அது பதிவு பண்ண நினைக்கிறேன், ரொம்ப லேட்டாக தான் தமிழக அரசாங்கம் ஒரு அறிக்கை வந்து கொடுத்தாங்க. மத்திய அரசாங்கத்தில் தரப்புலேருந்து வந்தவங்க அவங்களும் ஒரு அறிக்கை எடுத்துகிட்டு போனாங்க. நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுத்த அறிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு 39,000 கோடி பக்கத்தில் வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கை என்னாச்சு அப்படிங்கிற ஃபாலோ அப்போ யார் பண்ணணும்? நம்மளுடைய தமிழக அரசியல்வாதிகள், தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும், தமிழக வேளாண் துறை அமைச்சர். இதை ஏன் செய்யலை? இதை செய்ய வேண்டிய இடத்துல நீங்கள் இல்லாட்டி உங்களுடைய கட்சியில் இருக்கிற பாராளுமன்றவாதிகள், இங்கே வந்து இப்போ தம்பிதுரை அவர்கள் இருக்காரு, துணை சபாநாயகராக இருக்காரு, அதே மாதிரி திமுக தரப்பில் இருக்கிறாங்க, இப்போ பாமக தரப்பில் இருக்கிறாங்க, பிஜேபி தரப்பில் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியும் போராடி இருக்க வேண்டும். இவர்கள் செய்யலை. இவர்களுடைய பணி தான் இது நிச்சயமாக. நாங்கள் ஏன்னா நீங்கள் இல்லாத கோரிக்கை ஒன்றும் பரவாயில்ல, தமிழக அரசாங்கம் சார்பில் அஃபிஷியலாக நீங்கள் ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கீங்க, அந்த கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுக்கு பணம் வேணும், நாங்கள் இந்த நியாயமான காரியங்களுக்காக நாங்கள் 39,000 கோடி கேட்டிருக்கோம், நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற கேட்டிருக்கணும். அவங்க செய்யலை. அவங்க செய்யாத பட்சத்தில் விவசாயிகள் போய் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த விவசாயிகளை போய் பார்க்கறதே பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் போராட்டம் வந்து ஒரு 10 நாள் ஆகும், ஒரு 3 நாள் ஆகட்டும், 4 நாள் ஆகட்டும், அப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவங்களை இங்கே எப்படி நம்ம வந்து மதிக்காத ஒரு நிலைமை இருக்கிறோம், அதே மாதிரி தான் அதையும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு நாட்கள் கழித்தால் தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிகளாக போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை. ஒரு பெரிய கேள்வி எழுறதே என்னன்னா, இத்தனை அமைச்சர்களை சென்று விவசாய சங்கங்கள் தரப்பினர் வந்து சந்திக்கிறாங்க, எல்லாமே இருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு வாக்குறுதிகள் எதுவும் வரல, ஒரு பெரிய தீர்வு வரல, ஒரு ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வருதுங்கிறத பார்க்கணும். இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி விவசாய தரப்புலேருந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு ஒரு பதில் கிடைக்கலங்கிறது தான் இன்னும் நம்ம பார்க்கணும். ஆமாங்க. இப்போ நேற்று கூட விவசாய அமைச்சரை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கடன் தள்ளுபடிங்கிறது நாடு முழுக்க விவசாயிகளுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற அவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க
சில விஷயங்கள் உடனடியாக பண்ண முடியாது. நிச்சயம் நானே ஒத்துக்கிறேன். கடன் தள்ளுபடியோ இல்லை வந்து நீங்க ஏன்னா இப்போ ஐயாக்கன் அவர்கள் போராடுபவர் வந்து நதிகளை இணைக்கணும், தென்னிந்திய நதிகளை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். இப்போ அது வந்து உடனடியாக சாத்தியம் இல்லை, அதுக்கு பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய. ஆனால் குறிப்பாக இந்த வறட்சி குறித்து, இந்த வறட்சிக்கான நிவாரணம் நீங்க இப்ப தமிழக அரசாங்கம் கேட்கறது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிருக்காங்க. 39,000 கோடி இல்லாட்டி கூட நீங்க நியாயமா என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் இல்லைங்கிறது. இப்போ என்னன்னா, ஏன்னா ஒரு பக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படல, காவிரியில தண்ணி இல்லைன்னு தெரியும், நம்ம கடுமையான வறட்சியில பாதிக்கப்பட்டிருக்கோங்கிற எல்லாருமே ஒத்துக்கிறோம். 100 ஆண்டு காலமாக 140 ஆண்டு காலமாக இல்லாத ஒரு வறட்சி அப்படிங்கிற அந்த வறட்சி எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த வறட்சிக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது நினைக்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்கிறது. இன்னொன்னு, இந்த வருடம் தான் நம்ம 250 விவசாயிகள் பக்கத்தில் இறந்து போயிருக்காங்க. அப்ப அந்த விவசாயிகளுக்கான நிவாரணம் என்ன அப்படிங்கிறது. இப்ப இவர்களுக்கான நிவாரணம், இறந்தவர்களுக்கான நிவாரணம், நம்ம வந்து பயிர் இழந்ததற்கான நிவாரணம், இந்த காப்பீட்டு தொகை, இது எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல நிவாரண தொகை கிடைக்கும் அப்படிங்கிற உறுதி வந்தாலே நிச்சயமாக போராட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. இது ஒரு கூட்டாட்சிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரியுது. ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட், ஒரு மத்திய அரசாங்கம், ஒரு மாநில அரசாங்கம் இருக்குங்கிறத பார்க்கிறோம். நீங்க சொன்னது போலவே நம்ம மாநில அரசாங்கம் வைத்த ஒரு கோரிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39,000 கோடிக்கு இழப்பு கொடுக்கணும்னு. மத்திய அரசாங்கம் கொடுத்தது என்னமோ 1,700 கோடி. இதுல பெரிய கேள்வி சாமானிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, எக்ஸாஜரேட் பண்ணப்படுதா, இல்லை உண்மை நிலவரம் என்ன? 250க்கும் ஏற்பட்ட விவசாயிகள் இறந்திருக்கார்கள் அப்படிங்கிறப்போ இந்த காரணத்தினால் தான் இறந்தார்களாம் போன்ற கேள்விகள் பல தரப்புல இருந்து வைக்கப்படுது. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு இல்லை. எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கு, உண்மையிலே எந்த அளவுக்கு அதுக்கு வந்து நம்ம அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் எப்படி கொடுக்குறோம், இது எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த பிரச்சனை. இதுல வந்து மத்திய மாநில அரசாங்கம் சேர்ந்து இன்னும் எந்த முயற்சியும் எடுக்கலங்கிறது ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கிறோமா? நிச்சயமாக. அதாவது ஏன்னா இப்போ நீங்க இதுக்கான இப்போ மக்களுக்கு புரிதலுக்காக இப்போ 39,000 கோடி எப்படி கேட்டிருக்கோங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழக அரசாங்கம் கொடுக்கலாம். ஏன்னா இதுல வந்து மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயிகள் இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இறப்பையும் வந்து கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க. தமிழக அரசாங்கம் 17 பேர் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இவங்க 39,000 கோடி கேட்டிருக்கீங்களா? இப்போ 39,000 கேட்டிருக்கீங்கன்னா எத்தனை லட்சம் ஏக்கருக்கு இது கேட்டிருக்கீங்க? நீங்க என்ன ஸ்பிளிட் அப், அதாவது நீங்க என்ன இப்போ இங்க வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க, ஒவ்வொரு ஏக்கருக்கும் இழப்பீடு இவ்வளவு கொடுக்கலாம், நீங்க இதெல்லாம் பயிர் காப்பீடு ஒன்று வரும். குறுக்கீடு மன்னிக்கணும், ஏன்னா விவசாயிகள் போது டெல்டா மாவட்டம் விவசாயிகள் மட்டும் இல்ல, தமிழகம் முழுக்க விவசாயிகள், ஏன்னா தமிழகம் முழுக்க இருக்க விவசாயிகள் தான் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இல்லையா? அந்த 39,000 கோடிக்கு ஏன்னா ஒரு பக்கம் நீங்க மத்திய தரப்புல இருந்து பேசும்பொழுது இல்ல ரொம்ப ஜாஸ்தியான தொகையா இருக்கிறது, ரொம்ப மிகைப்படுத்திய தொகையா இருக்கிறதுனா இல்ல, இது மிகைப்படுத்தப்பட்ட தொகை இல்ல, நாங்க நியாயமா தான் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையை நிச்சயமா தமிழக அரசாங்கமால் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் இவர்கள் வந்து இப்போ 1,800 கோடி கொடுத்துருக்காங்கன்னா இல்ல 39,000 கோடி இல்ல 1,800 கோடி போதும் அப்படி நாங்க ஏன் நினைக்கிறோம்னா இவ்வளவுதான் நாங்க எங்களோட அசஸ்மெண்ட் படி இதுதான் அப்படிங்கிற ரெண்டு தரப்புமே வெளிப்படையாக இதை சமர்ப்பிச்சிட்டாங்கன்னா மக்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. இது ரெண்டு தரப்புமே நடக்க மாட்டேங்குது. இது எப்படின்னா ரொம்ப சம்பிரதாயம் ஆயிடுச்சு. நாங்க வந்து ஒரு வறட்சி ஏற்பட சம்பிரதாயத்துக்கு நாங்க ஒரு அமௌண்ட் அனுப்புவோம், அவங்க வந்து ரொம்ப காலம் பேசி பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அது இருக்கக்கூடாது. ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா காவிரியில் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், விவசாயிகள் இறந்து போயிருக்கிறார்கள். அதை மதித்தாவது இந்த விவசாயிகள் போராட்டம் வந்து நியாயமான போராட்டம் தான். அதாவது இது ரொம்ப அநியாயமான போராட்டம், நிச்சயமா நியாயமான போராட்டம் தான். ஆனா எல்லா கோரிக்கைகளையும் செயல்படுத்த முடியாட்டியும் ஒரு ரெண்டு கோரிக்கை உடனடியாக தீர்க்க வேண்டிய கோரிக்கைகள் செய்தால் நிச்சயமாக நம்பிக்கை தரும் விதத்தில் ஏதோ செய்யணும். ஏன்னா இப்போ நிறைய நேரங்கள் இப்போ ஒவ்வொரு மினிஸ்டரா போய் பாக்குறாங்க, தனித்தனியா போய் கூட்டிட்டு போறாங்க. அதெல்லாம் தாண்டி இவர்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடும் இல்லை அப்படிங்கிறத கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிவாரணம் அப்படின்னு பேசும்பொழுது அதுக்கு ஒரு ரிலீஃப் பேக்கேஜ், ஒரு எக்கனாமிக் பேக்கேஜ் மட்டும் கொடுத்துட்டா அது ஒரு நிவாரணமா மாறிடுமா? இதுக்கான வருங்காலத்தில் இது போன்ற நிலைமை மீண்டும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகள் வர வேண்டாமா? இல்லை இப்பவே அதுக்கான வேலைகளை தொடங்க வேண்டாமா? இது போன்ற கேள்விகளும் வைக்கப்படுது இல்லையா? நிச்சயமாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க நிவாரணம் கொடுத்துட்டே இருக்கிறீங்களே, விவசாயிகள் இறந்து போறதுக்கு இல்லை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம் ஏன் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அவங்க இறந்து போறாங்க? நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முன்னாடி பேசுற மாதிரி சிறு விவசாயிகளுக்கான கடன் வந்து அவர்களுக்கு வேண்டிய நேரத்தில் கிடைப்பதில்லை. அதாவது என்ன, பயிர் வச்சிருவாங்க, தண்ணி வரலையா, சரி நம்ம வந்து பம்ப் செட் எடுக்கலாம், அதுக்கு ஒரு லோன் தேவைப்படுதுன்னா அந்த நேரத்தில் இவர்களுக்கான லோன் கிடைக்கிறதுல அது கிடைக்காத காரணத்தினால தான் போய் வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுது. வட்டிங்கிறது கடுமையான வட்டியா இருக்கு. விவசாயிகள் வந்து தன்மானம் கருதி இல்லை இந்த வட்டி என்னால் அடைக்க முடியல, அப்போ நான் வந்து ஒரு தற்கொலை பண்ணிக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இல்லை பயிர்களை வாடும் பொழுது அவர்கள் வந்து மனம் தாங்க முடியாமல் இறக்குற ஒரு சூழல் ஏற்படுது. ஒரு முக்கியமான பிரச்சனை விவசாயத்திற்கு தேவையான நேரத்திற்கு அந்த லோன் எப்படி அரேஞ்ச் பண்ணி, ஏன்னா நீங்க ஒரு சமயம் என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய விவசாயிகள் வந்து ஒன்றும் பெருசா பாதிக்கப்பட மாட்டேங்கிறாங்க.
இன்னும் சொல்ல போனா நீங்க நிறைய நேரங்களில் கடன்களை யாரு கிடைக்குது அவங்களுக்கு தான் கிடைக்குது. இப்போ ஒரு பக்கம் வந்து அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் அக்ரிகல்ச்சருக்கு நாங்கள் நிறைய பணம் ஒதுக்கிட்டே இருப்போமாங்க, ஆனால் தொடர்ச்சியாக விவசாயிகள் மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஸ்டடியே இங்கே இல்ல பெரிய விவசாயிகளுக்கு தான் அந்த கடன் போய் சேருது, சின்ன விவசாயிகளுக்கு மறுபடியும் கடன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தி எப்படி இதை சரி பண்றது அப்படிங்கிறத படிக்க வேண்டிய ஒரு ஸ்மால் பேங்க்ஸ் பத்தியோ மைக்ரோ ஃபைனான்சிங் மாதிரியா என்ன எப்படி பண்றது அரசாங்க தரப்புல அப்படிங்கிற யோசிக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு மாற்று பயிர்கள், முன்னாடி சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சரல் பிளான் மாற்று பயிர்கள் என்ன, நம்ம தண்ணீரை மறுபடியும் எப்படி சேமிக்கிறது. ஒரு பக்கம் வந்து காவிரி பத்தி பேசிட்டு இருக்கோம், தமிழக அளவுல தண்ணீரை எப்படி சிக்கனப்படுத்துறது போற பல விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கிளைமேட் ரெசிலியன்ஸ் பத்தியும் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறத பார்க்கணும். இது தமிழக விவசாயிகள் பிரச்சனைங்கிறது மட்டும் லாக் பண்ணாம இது இந்திய விவசாய பிரச்சனையா இது வளரணும், அதுல இருந்து ஒரு தீர்வு கிடைக்கணுங்கிறது தான் அனைவரோட கோரிக்கையா இருக்கிறது பார்க்க. நெடுவாசலில் மீண்டும் போராட்டம் தொடரும் என போராட்டக்குழு அறிவித்திருக்கிறது. இன்று முதல் மீண்டும் ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறத பார்க்கிறோம். எத்தனை முறை போராடுவது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாரும் வைக்கிறாங்க. மீண்டும் இந்த முறையும் அந்த போராட்டம் வலுப்பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னொரு தரப்பு வைக்கிறாங்க. இதுலயே கூட ரெண்டு தரப்பான வாதங்கள் இருக்கு. இந்த திட்டத்துக்கான அறிவியல் சார்ந்த ஒரு அறிவிப்புகளை நம்ம இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்க வேண்டுமோ அப்படின்ற ஒரு தரப்பும், இல்லை இது வந்து வந்தால் குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற இன்னொரு தரப்பும் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த வாட்டி இந்த போராட்டம் மீண்டும் தொடரப்போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கிறோம்? அதாவது நடுவாசல் ஆரம்பத்திலிருந்து 2 கேள்விகளுக்கான விடை தெரிஞ்சுட்டா இந்த போராட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்று, என்ன எடுக்க போகிறோம். நம்ம ஹைட்ரோ கார்பன்ங்கிறது பொதுவான ஒரு நம்ம அதில் வந்து இப்போ மறுபடியும் நிறைய தடவை பேசிட்டோம். இல்லை நேச்சுரல் கேஸா, மீத்தேனா, இல்லை ஷேல் கேஸா. ஒரு பதில் வந்து ஓஎன்ஜிசி சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் வந்து ஷேல் கேஸ் எடுக்கல அப்படிங்கிற பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்த போகிறோம். இந்த 2 கேள்விகளுக்கான பதில் வந்துருச்சுன்னா, ஏன்னா நிறைய நேரங்கள் ஏதோ ஆயிலுக்கோ நேச்சுரல் கேஸ்க்கு நம்ம எதிரானவர்கள் நிச்சயமாக கிடையாது. அங்கே இருக்கிற நீங்கள் வந்து ஏன்னா நரிமணத்தில் எடுக்கிறாங்க, பல நேரங்களில் பிஜேபி தரப்பு சொல்ல நரிமணத்தில் எடுக்கிறாங்க, நீங்கள் போய் பாருங்கன்னா நரிமணத்தில் எடுக்க போகிற மாதிரி அதே மாதிரி ஆயில் நேச்சுரல் கேஸ் தான் எடுக்க போகிறோம், ஒரு பாரம்பரிய முறையில் தான் எடுக்க போகிறோம்னா பிரச்சனையே இல்லை. இது ஏன் மறைக்கிறாங்கிறது தெரியல. இப்போ வந்து நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸும் கேட்கும்பொழுது டிஜி ஹைட்ரோ கார்பன்ஸ் பதில் சொல்ல மறுக்கிறாரு, ஓஎன்ஜிசி ஸ்டேக் ஹோல்டரே கிடையாது, பட் அவங்களும் பதில் சொல்ல மறுக்கிறாங்க, இதை ஒப்பந்தம் எடுத்திருக்க ஜம்லா பிராண்டர்ஸும் பதில் சொல்ல மறுக்கிறாங்க. அப்போ நீங்க மறுபடியும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம், மக்கள்கிட்ட புரிய வைக்கிறோம் அப்படின்னா இந்த 2 கேள்விகளுக்கு எங்க இருந்து வேணாலும் நீங்க நெடுவாசல் போய் டெல்லியில உட்காந்து பதில் சொல்லுங்க, சென்னையில உட்காந்து பதில் சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பதில் சொல்லிட்டீங்கன்னா இது பிரச்சனையே இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாநில அரசாங்கம் சரி மத்திய அரசாங்கம் சரி மக்கள் எதிர்த்தா நாங்கள் கைவிட்டுருவோம், மக்கள் எதிர்த்தா கைவிட்டுருவோம்னா மக்கள் எதிர்த்து தானே இருந்தாங்க. எல்லா வடகாடு மக்களாக இருக்கட்டும், நெடுவாசல் மக்களாக இருக்கட்டும், கோட்டைக்காடு மக்களாக இருக்கட்டும், எல்லாரும் எதிர்த்துட்டு இருந்தாங்க. நீங்க என்ன சொல்லி வாபஸ் பெற வச்சிங்க? இல்லை நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கி வச்சுட்டு ஒரு பக்கம். நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடகாட்டில் மட்டும் போராட்டம் நடந்துருச்சு, தற்காலிக வாபஸ் நடந்த 2 நாட்கள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறத பார்க்குறோம். அப்போ இந்த போராட்டத்தில் நம்ம வந்து அவ்வளோதான் இனிமேல் நடக்காது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டோம், இனி மக்கள் கூடாம நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதாவது ஒவ்வொரு தடவையுமே இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னா மக்களுக்கு புரிய வச்சு சால்வ் பண்றது ஒன்று இருக்கு, இல்லை போராட விடாம அந்த போராட்டத்தை நீர்த்து போசுறதுக்கான இந்த விஷயத்தை மறுபடியும் கையாண்டுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் இங்கே போராட வர மக்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கு, ஏதோ இவங்கள வேலையே இல்லாமல் இந்த போராட்ட களத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த காவல்துறையாக இருக்கட்டும் அரசாங்க தரப்பு அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது. 2 பேருமே அவருடைய வேலை செய்யறதுக்கு இதற்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா இந்த போராட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 2 கேள்விகளுக்கான பதில் தெரியாத வரை நிச்சயமாக இது போராட்டம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். எத்தனை முறை போராடுவது, இதுக்கான ஒரு சுமூக தீர்வு தான் என்ன அப்படிங்கிற கேள்விதான் அனைவருக்கும் இருக்கு. நீங்க கூறியது போலவே வந்து அடுத்த கட்டம் என்ன, நம்ம வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படிங்கிற போது அந்த எந்த விதத்துல வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பெரிய அளவுக்கு வைக்கப்படுத்த பார்க்கிறோம். ஸோ இந்த நெடுவாசல் போராட்டம் இன்று மீண்டும் தொடங்கவிருக்கு. இது எப்படி டெவலப் ஆக போறதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். வேற ஒரு செய்தி, நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகா பக்கம் போனோம்னா ஒரு வினோதமான பரிந்துரையன்னே நம்ம பார்க்கலாம். கர்நாடகா சட்டசபையில் ஒரு பரிந்துரை கொடுத்திருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பை கருதி பெங்களூர் நகரத்தில் இரவு நேரங்களில் ஐடி தொழிலில் வந்து பெண்கள் ஈடுபடுவதை தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை கொடுக்கறதுக்கு, பரிந்துரை தான், அது இன்னும் சட்ட திருத்தமாவோ இல்லை ஒரு ரூலாவோ அமலுக்கு வரலங்கிறத பார்க்கணும். ஆனால் இந்த பரிந்துரையே வந்து கொஞ்சம் வந்து கேலிக்குரியதாக இருக்கிறது. அதாவது இன்னும் சொல்லப்போனா பெண்கள் வந்து அடிப்படையிலே இருக்கலாம், இப்போ வெளியே ஏன் வர்றீங்க, ஹாலுக்கு ஏன் வர்றீங்க, ரூமுக்கு ஏன் வர்றீங்கிற அளவுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இதெல்லாம் கேட்டிங்கன்னா பெண்களை வந்து எப்படி ஒரு காலத்தில் அடிமையாக வச்சிருந்த நிறைய பேருக்கு, இது ஆணாதிக்க சமூகத்திற்கு வந்து பெண்கள் வந்து எந்த விதத்திலும் வளர்ச்சி அடையக்கூடாதுங்கிறது ஒரு குரூப் தெளிவாக இருக்கிறாங்க. அது வந்து பல்வேறு நிலைகளை தொடர்ச்சியாக காமிச்சிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு பெண்களுடைய முன்னேற்றம் தான் சமுதாய முன்னேற்றம்ங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஆண்களை தாண்டி பெண்கள் எவ்வளோ துறைகளை சாதிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு கூட ஏதோ ஒரு லேமன் சொன்னால் பரவாயில்ல, இன்னைக்கு சட்டமன்றத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப கேலிக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. இதுல நம்ம பெருசா பேச வேண்டியதை பார்த்தீங்கன்னா, இது வந்து குற்றம்
செய்பவரை தடுக்க ஒரு முயற்சி எடுக்காம வந்து அந்த விக்டிமோ இல்லையா வந்து ஒரு அந்த பெண்கள் பாதுகாப்புக்கான விஷயங்களை தயார் பண்ணாம அந்த பெண்களை வந்து வெளியில வராதீங்கன்னு சொல்றது எந்த அளவுக்கு வந்து ஒரு நியாயமான கருத்தா இருக்குங்கிறதே இல்லைங்க. அதாவது அந்த இது சொல்லியிருக்கிற பரிந்துரை சொல்லியிருக்கிறவருக்கு நிச்சயமாக ஒரு ஆணாதிக்க சிந்தனை தான் நிச்சயம். அதாவது ஒரு பக்கம் லா அண்ட் ஆர்டர் காப்பாற்றுறாங்களாங்கிறதெல்லாம் தாண்டி பெண்களுடைய முன்னேற்றமே தேவையில்லை, எதுக்கு பெண்கள் வெளியே வரணும், எதுக்கு பெண்கள் காலேஜுக்கு போகணும், எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதா இது. மறுபடி வந்து பெண்கள் அவங்க வீட்டில் இருக்க வேண்டியது, அவங்க சமைக்கிறது தானே இருக்காங்க, அவங்க துவச்சு போகிறது தானே இருக்காங்க அப்படிங்கிற பார்வை தான் இது. தவிர லா அண்ட் ஆர்டர் காப்பாற்றுறீங்களா இல்லையாங்கிறத தாண்டி இதுதான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இது ஏன் இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது புரியல. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பெண்களுடைய முன்னேற்றம் தான் நாட்டுடைய உண்மையான முன்னேற்றம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பெண்கள் எவ்வளோ சாதிச்சுட்டு இருக்காங்க பார்க்குறோம். ஆண்களை தாண்டி பெண்கள் நிறைய சாதிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதை புரிந்து கொள்ளாமல் மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு மிக மிக பிற்போக்குத்தனமான ஒரு விஷயமாக பார்க்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் கூட இவ்வளோ தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் இருந்த கட்டாயத்தின் பேரில் கூட இன்னைக்கும் அந்த ஆண் பெண் டிவிஷன்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ ஆண் பெண் டிவிஷனே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஒரு தேர்ட் ஜெண்டருக்குலாம் இங்க இன்னும் என்ன ஸ்பேஸுங்கிற அளவுக்கே நம்ம இன்னும் விவாதிக்கவே தயாரா இல்லையோங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. நிச்சயமாங்க. இன்னைக்கு நீங்க பல நேரங்களில் அந்த விண்ணப்ப படிவங்கள்லாம் இருக்கும். விண்ணப்ப படிவங்களை 3ஆம் பாலினத்துக்கு எங்க நம்ம பாக்ஸ் கொடுக்குறோம், ஆண் பெண்ணு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம எவ்வளவோ கழிவறைகள் இருக்கு, ஆண் பெண்ணுக்கு தானே கழிவறைகள் கொடுக்குறோம். இப்போ கொஞ்சம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். 3ஆம் பாலினத்துக்கு எங்க நம்ம கழிவறைகள் கொடுக்குறோம். அந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த சமுதாயத்தோட பார்வை அந்த இருக்கு. சமுதாயத்தோட பார்வை யார் மாத்திரம் அரசாங்கம் தான் மாற்ற முடியும். இல்லை இது வந்து மேண்டேட் பண்ணி இப்போ வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு மாறிட்டு இருக்கு. 3ஆம் பாலினத்தவர்கள் அவங்களுக்கு வாக்கு இருக்கட்டும், இல்லை அவங்கள வந்து இந்த ஓட்டு இதில் சேர்க்கிறதா இருக்கட்டும், வாக்காளர் இதில் சேர்க்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி எல்லா மாநிலங்களையும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இந்தியா அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இது ஒவ்வொரு சிறுபான்மை நான் சொல்லும் பொழுது மதத்தின் அடிப்படையில் சொல்லல, இந்த மாற்றுத்திறனாளிகள் ஒரு நாடு வந்து எப்ப நல்ல நாடுன்னு கேட்டீங்கன்னா இந்த சிறுபான்மையினர் மக்கள் எப்போ வந்து சுபிட்சமா இருக்காங்களோ, எப்போ வந்து சந்தோஷமா இருக்காங்களோ, அதுதான் உண்மையான நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாடுன்னு சொல்லுவோம். ஒரு பெரிய போக வேண்டும். ஒரு பெரிய கேள்வி வரதே பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் growth அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஃபேன்சி டேர்ம் ஒன்று எல்லாருமே பயன்படுத்துறாங்க. அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு. ஆனா இது எந்த அளவுக்கு அனைவரும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி, இல்லை அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமுதாயத்துல நம்ம இருக்கோம். அரசாங்கம்ங்கிறது பேசுறது ஒரு பக்கம் இருக்கலாம், சமூகத்துல இருக்கக்கூடிய பிரஜைகளாகிய நம்மளுக்கு இதுல ஒரு பொறுப்பு இல்லையா, நம்ம எந்த அளவுக்கு இதுல எல்லாம் பங்கெடுக்கிறோம்ங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? நிச்சயமா இருக்குங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பொது போக்குவரத்து இருக்கு. இப்போ நம்மளோட பஸ் எடுத்துக்கலாம். எந்த பஸ்லையாவது மாற்றுத்திறனாளிகள் ஏறக்கூடிய அந்த தளங்கள் இருக்கா? இல்லை. இன்னைக்கு நீங்க வேற வெளிநாடுகள் எல்லா நாடுகளையும் போனீங்கன்னாலும் நீங்க அதற்கான படி இருக்கும். அதுக்கு அவங்க வந்து வீல் சேர்லேயே உள்ள ஏறி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு அதுதான் இப்போ இன்க்ளூசிவ் growth சொல்லும்போது ஒரு மாற்றுத்திறனாளி அவர் ஒரு வேலை செய்கிறாரு, ஒரு வேலைக்காக வெளியே போறாருன்னா அவர் வெளியே போகக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்னைக்கு வந்து அவர் ஒரு பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் தான் போக வேண்டிய அவசியம் இருக்கு, இல்லை யாரோட துணையோட போக வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் இன்க்ளூசிவ் growthன்னு பார்க்கும் பொழுது எல்லா தரப்பு மக்களும் இங்க சேர்ந்து வளரணும் அப்படிங்கிற ஒரு பார்வையே இன்னைக்கு இல்லை. அந்த பார்வை மாறணும். அந்த பார்வை எப்போ யாருக்கு மாறும்னு கேட்டீங்கன்னா இந்த மக்களுக்காக உழைத்தவர்கள். இப்போ நீங்க அரசியல் களத்தில் இருக்கிறவங்க ஏன் அந்த பார்வை இருக்குன்னு இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய நேரங்களில் வந்து இந்த ஓட்டு வங்கி அரசியல், கட்சி அரசியல் இதுல போய் அவங்க சிக்கிறாங்க. மக்களுக்காக நிறைய உழைத்திருக்கும் போது, வேலை செய்திருக்கும் போது நிச்சயமாக அந்த பார்வை வரும். அப்படிப்பட்டவர்கள் இங்க வந்து ஜனநாயகவாதிகளாக, பாராளுமன்றவாதிகளாக, சட்டமன்றவாதிகளாக மாற வேண்டும். பிரதமர், முதல்வர், ஜனாதிபதி வரை அனைத்து பதவிகளிலும் இஸ்ரோல பெரிய டீமே பெண்கள் டீம் தான் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு பெண்களுடைய பங்களிப்பு நாட்டின் வளர்ச்சியிலும் நாட்டுடைய டெய்லி அட்மினிஸ்ட்ரேஷனும் இருந்தும் கூட இன்றைக்கும் நம்ம வந்து சட்டசபை, நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடை நம்மளால இன்னும் அஷூர் பண்ண முடியல. நம்ம பார்க்கிறோம் நார்த் ஈஸ்ட்ல, மணிப்பூர்லலாம் வந்து உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு பெரிய கலவரமே வெடிச்சதுங்கிறத பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அந்த ஒரு தாக்கம் பெரிய அளவுக்கு இருக்கிறது வருத்தத்துக்குரியதை தான் பார்க்கிறோம் இல்லையா? அதாவது அது வீட்டில் வந்து மாறும்னு நினைக்கிறேன். நம்மளே வந்து நிறைய நேரங்களில் நம்ம என்ன, ஒரு பெண் வந்து வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தா கூட நம்ம அவங்க தான் வீட்டு வேலை செய்யணும், அவங்க தான் சமைக்கணும், அவங்க தான் வந்து துணி துவைக்கணும். சில நேரங்களில் பெண்களே அதற்கு வந்து இப்போ நான் என்னுடைய வீட்டில் வந்து என் மனைவிக்கு உதவி பண்ணேன்னா நீ என்ன பொம்பளை வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அது மிகப்பெரிய தவறு இல்லையா? அது அவர் எவ்வளவு ஒரு அநாகரிகமான சொல். இது பெண்களுக்கான வேலை, இது ஆண்களுக்கான வேலை எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னா ஆண்கள் ஏன் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது? அந்த பார்வையே இன்னைக்கு இல்ல. ஒரு வீட்டுல இருந்து குழந்தை பிறந்தா குழந்தையும் அவங்க தான் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் செய்யணும், வேலைக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆண் வந்து டிவி பார்ப்பாரு, அவர் வந்து ஃபேஸ்புக்ல இருப்பாரு அப்படிங்கிற அது மாறணும் நிச்சயமாக. ஏன்னா நிறைய நேரங்களில் அன்கான்சியஸ், சப்கான்சியஸ் அதை பண்ணிட்டே இருக்கும். நம்ம வந்து பெண்கள் அடிமை இல்லைன்னு சொல்ற சிலர் கூட பெண்களை வந்து அடிமைப்படுத்துற உள்ள இருக்கு. அது வந்து நிச்சயமாக மாறணும். பெண்கள் குறித்த பார்வை மாறணும். பெண்களை வந்து சமமாக பாவிக்கக்கூடிய
ஒரு சமுதாயமா மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிச்சயமாக அனைவரும் உள்ளடக்கிய ஒரு சமுதாயமாக தான் நாம் இருக்கின்றோமா என்ற பெரிய கேள்வி எழுகின்றது. இன்றைய தினம் நாம் தமிழக அரசியல், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என பல்வேறு முக்கிய விஷயங்களை இங்கு விவாதித்தோம். நாம் ஒரு அனைவரும் உள்ளடக்கிய சமுதாயமா என்ற கேள்வியும் இங்கு மீண்டும் மீண்டும் எழுப்பப்படுகிறது. இன்றைய தினம் கலந்து கொண்டு அவர் கருத்துக்கள் பகிர்ந்து கொண்ட திரு ஜெகதீஷ்க்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுதுல நடக்கக்கூடிய பல்வேறு முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தி அரங்கில் விரிவாக விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.